ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ வேலை கிடக்கு. இந்த பொண்ணு வேற என்ன பண்றானே தெரியல. அம்மா மருமகளே மருமகளே அம்மாடி, நம்ம வீட்டுக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ உங்க சொந்தக்காரங்க வராங்களா? அத்தை, உங்க பேருக்கு களங்கம் வர்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டேன். இந்த ரூம் விட்டு நான் வெளியில வந்தேன்னா என்னை என்னன்னு கேளுங்க. இந்த ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வராது. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் இந்த ரூம் விட்டு நான் வெளியிலே வர மாட்டேன். சரியா? அவங்க போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வெளில வரேன். நான் எங்கன்னு கேட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிருக்கேன். இந்த ரூம்ல என்னதுன்னு கேட்டா ஸ்டோர் ரூம்னு சொல்லிருங்க. அம்மாடி மருமகளே, இந்த வாசல்ல கோலம். ஓ கோலமா? நேத்து நைட்டே இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்னென்ன வந்திருக்கோ அத்தனை இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி உங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணி டெய்லி ஒன்னொன்னா போட்டாலும் 30 நாளைக்கு இருக்கும். 30 கோலம் வச்சுருக்கீங்க. என்னத்த நீங்க இவ்வளோ சோம்பேறியா இருக்கீங்க? நானா நேற்று நைட் அனுப்பிச்சு விட்டது இன்னும் ஓபன் பண்ணி பார்க்காம இப்படி காலையிலே வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நான் மாமியாரா இவ மாமியாரா? மருமகளே, அத்தைக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். இதுக்கெல்லாம் ஏத்த என்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க. உங்க இஷ்டம், நீங்க எங்க போகணுமோ போங்க, எப்போ போங்க. இதுல எல்லாம் நான் தலையிடவே மாட்டேன். அதனால இந்த மத்தியான சாப்பாடு மட்டும் சாப்பாடா நீங்க யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சுட சுட ஆர்டர் போட்டு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடுறேன். மருமகளே, நானும் உங்க மாமாவும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் போயிட்டு வந்துடுறோம். நீ வீட்டுல தனியா இருந்துக்கிருவியா? நல்ல வேலை, நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸு கூட 2 நாள் வெளியில போயிட்டேன். நான் மட்டும் போயிட்டேன்னா நீங்க எப்படி வீட்டுல தனியா இருப்பீங்கன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். இப்ப நீங்களும் இந்த பக்கம் போறீங்க, நானும் அந்த பக்கம் போறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் நிம்மதியா போயிட்டு வருவேன்.